ஆஃப்டர் லாங் கேப் நம்ம ஒரு vlog எடுக்கிறோம். தமிழ் வருஷ பிறப்பு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் அங்கே சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு vlog. ஆஃப்டர் லாங் கேப் நம்ம ஒரு vlog எடுக்கிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். வீட்டு ஒட்டடை லைட்டாக அடிக்கணும். மேலே பெருசாக அங்கெல்லாம் ஒட்டடை இல்லை, ஸ்டில் லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே அடிச்சு க்ளீன் பண்ணிடணும். அண்ட் என்ன அப்படின்னா, நாளைக்கு தமிழ் வருஷ பிறப்பு April 14th. ஸோ அதுக்காக தான் நம்ம வீடை ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒட்டடை அடிச்சிடலாம். இது ப்ரீவியஸ் டே நைட்டு. ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒட்டடை அடிக்கிறதுலாம் அப்பப்போ பண்ணிட்டீங்க, லைட்டாக ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்றப்பே நீங்கள் பண்ணிடுறீங்க பீரியாடிக்கா அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. இந்த ஒர்க்கு கடகடன்னு குயிக்காக ஒரு 5 minutesல பெரிய வீடை கூட நீங்கள் ஒட்டடை அடிச்சு முடிச்சிடலாம். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா 1300+ ஸ்கொயர் ஃபீட் இருக்க வீடு தான். ஸோ நான் ஆனால் ஒரு 5 minutes மேக்ஸிமம் நினைக்கிறேன், 5 to 10 minutes அதுக்குள்ளேயே ஒட்டடை அடிச்சு முடிச்சிருவேன். ஸோ இப்படி ஈஸியாக பண்ணிட முடியும் நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா. ஒட்டடை அடிக்கும் போதே நம்ம வச்சுருக்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அதை சுற்றி இருக்க இது, அதுக்கப்புறமா டிவி, அதுக்கு பின்னாடி இருக்கிறது, இதெல்லாமுமே லைட்டாக தட்டி விட்டுருங்க. அப்போ அதுவும் க்ளீனாக மெயின்டைன் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி ஒட்டடை அடித்து முடிச்சோன்னா வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி விழுந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கீழே ஸ்வீப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி நான் கையால் ஸ்வீப் பண்ண போகிறதில்ல, நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனரு. ஸோ அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக அதை பற்றின ப்ராப்பரான ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றின ரிவ்யூஸ் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோ ஃப்ரேமு, வால் கிளாக், அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் மாட்டி வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே லைட்டாக அப்படி டஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலலாம் ஒட்டடை அந்த மாதிரி அழுக்கெல்லாம் ஃபார்ம் ஆகாது. அப்படி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணும் போதுமே லைட்டாக தட்டி விட்டால் மட்டும் போதும், ரொம்ப கஷ்டப்பட்டு துடைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இருக்காது. அதே மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டஸ்ட் எதுவுமே பெருசாக கீழே விழாமல் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அதிலே ஸ்டிக் ஆகிருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. இப்போ நான் இந்த ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனரை வீடு ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கேன். ஸோ இது முடிஞ்சோன்னா நான் உங்களை பார்க்குறேன். 2 hours later. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஓடி முடிஞ்சிருச்சு. ஸோ செம்ம க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு தான் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி நான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இந்த கதவில் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு இது பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் பண்ணுவோம். அதுக்காக நான் இன்றைக்கி மஞ்சள் இல்லாமல் சந்தனத்தில் குறைச்சி போடலாம் அப்படின்னு நினச்சி அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அதை நான் எப்படி போடுறேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். பட் இதுக்குமே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அது அவ்வளோத்தையும் எப்படி அந்த கிளாத்லேயே அதை அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு. அதே கிளாத் வச்சு தான் நான் இந்த கதவோட எல்லா கதவோட இந்த ஆல்ரெடி நம்ம பூசியிருப்போம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக டஸ்ட் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த ஒரே ஒரு கிளாத், அதுலேயும் ஒரே ஒரு சைடை வச்சு மட்டும்தான் நான் எல்லாத்துக்கும் பண்ணேன். ஏன்னா இன்னொரு சைடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே இதில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி துடைக்க போகிறேன். அப்போ ரொம்பவே க்ளீனாக துடைச்சி வந்துடும். அதுக்காக ஸோ அதுவுமே அதாவது ஃபஸ்ட்டு சும்மா துடைக்கிறது, அதுக்கப்புறமா அந்த வாட்டர் வச்சு துடைக்கிறது, இது எல்லாமே சேர்த்து அந்த ஒரு கிளாத் தான் யூஸ் பண்ணேன். இதை நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ எங்கள் வீட்டு பழக்கப்படி ஆக்சுவலாக மஞ்சள் தான் இப்படி பூசுவோம். நான் இன்றைக்கி சந்தனம் பூசலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஜென்ரலாக நாங்களும் மஞ்சள் தான் பூசுவோம். ஸோ எங்கள் வீட்டு பழக்கப்படி பட்டை தான் போடுவோம். ஸோ அதை நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சந்தனத்தை பூசிட்டு அதுக்கப்புறமா விபூதி வச்சு பட்டை போட்டு அதில் இந்த சந்தனம் குங்குமம் வச்சு போட்டு வச்சுருக்கேன்.
ஓகே, நான் இப்போ இந்த ஒரு கதவு முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லா கதவுக்கும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, அடுத்து வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அம்மா வந்து பூஜைக்கான பாத்திரம்லாம் வழக்கி காய பிடிச்சி வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த கதவுக்கெல்லாம் பொட்டு வைக்கும் போதும் கீழே கொஞ்சம் சிந்தும் இல்லையா, ஸோ அதையுமே நான் அகெயின் அந்த இடத்துக்கு மட்டும் ரொபோட்டிக் வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதை வச்சு க்ளீன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்பவே பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட சிந்தாத அளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு. ஸோ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா எல்லா விளக்கி வச்ச பூஜை சாமான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு வாட்டி நான் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி அந்த ஒர்க்கையும் அம்மாவே பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்துக்கும் வச்சிட்ருக்கேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். நான் ஆக்சுவலாக பூஜை ரூமில் இருக்க திட்டில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி எந்த சாமி ஃபோட்டோ எதுவுமே இல்லை. என்ன அப்படின்னா அதையும் எடுத்து நல்லா வைப் பண்ணி சூப்பராக அதுலேயுமே எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி அதுலேயும் பொட்டெல்லாம் வச்சு அப்படி பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக தான் வெளியில் அம்மா தொடச்சிட்டு இருந்தாங்க. அது வீடியோ கிளிப்பிங் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதையுமே தொடச்சி நான் எடுத்து வச்சிட்டோம். இதை தான் நாங்கள் முத நாள் பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு நம்ம முத நாளே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அன்னைக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒர்க்கை வந்துட்டு நம்ம அன்றைக்கி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹரிபரியாலாம் இருக்காது. ஸோ இதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் vlog. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹோல் வீடியோவாக போடலான்றது தான் பிளானு. பட் ஆனால் இதுவே ஆல்மோஸ்ட் 7 minutes கிட்ட வரப்போகுது அப்படின்றதுனால நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் ஏதாவது வீட்டில் செய்யணும் அப்படின்னா உடனே போய் செஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlog இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோவே வந்துட்டு நம்ம அன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பண்ணுற ஒர்க்குக்கு ஒரு குட்டி ரெகக்னேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காமல் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ இதோட டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். பபாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.